வந்து இந்த ப்ளவுஸை, இது வந்து அளவு ப்ளவுஸு, நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் பீட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு அளவையுமே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, செஸ்ட் அளவு, இடுப்பு சுற்றளவு, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு எவ்வளவு அளவு இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா பேக் சைடை சுருக்கம் இல்லாமல் விரித்து வச்சுக்கணும். விரித்து வச்சுக்கிட்டு டேப்பால் மெஷர்மெண்ட் எடுக்கணும். கழுத்தளவை வந்து நல்லா கரெக்டாக வச்சுக்கணும். இந்த ஆம்ஹோல் பாகம், அந்த அக்குள் பகுதியிலிருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த அக்குள் பகுதி வரை எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 18.25 இன்ச்சு இருக்குது. 18.25 இன்ச்சு. அது அப்படியே ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பேக்கில் 18, இந்த 18 இன்ச்சை இங்கே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. 18.25 இருந்துச்சுல, 18.25 இங்கே வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி இழுத்து, ரொம்ப இழுக்காமல் ஓரளவுக்கு இழுத்தா 27 இன்ச்சு வருது. அதோட இந்த பக்கம் உள்ள அளவையும் எடுத்துக்குவோம். 27 35.75 வருது. செஸ்ட் வந்து 35.75 வருது. 36 இன்ச்சுன்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 29.75 வருது. இப்போ செஸ்ட் எடுத்தாச்சு, இடுப்பு சுற்றளவு எடுத்தாச்சு. ஷோல்டர் அளவு, அதாவது இந்த சின்ன ஷோல்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 வரைக்கும் வச்சுருக்காங்க. கப்பு, அதாவது இந்த டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, அதோட லென்த்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே தையல் போட்டிருக்க இடத்துல இருந்து அப்படியே ரொம்ப இழுக்காமல் பிடிக்கணும். இதில் 9 இன்ச்சு, கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது. அவங்களுடைய அளவு வந்து சுற்றளவு எவ்வளோ சொன்னேன், 35, 36 வச்சுக்கலாம். அதில் 4 ஒரு பாகம் 9 இன்ச்சு. ஸோ அவங்க டாட்டோடைய லென்த்தும் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது. டாட்டோடைய நீளம் வந்து, இது கப் லென்த்து, நான் சொன்னது 9 இன்ச்சு கப் லென்த்து. இது வந்து டாட் லென்த்து 2.25 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போது இந்த அளவெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதை வச்சு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணலாம்.